அடியே தலையாண்டி இப்படி வச்சிருக்கவ உங்க அப்பத்தா சடங்கான பிள்ளைக்கு சீர்சனத்தை கொடுத்து அனுப்புவான்னு நினைச்சேன். ஈரும் பேரும் இல்ல வளர்த்து அனுப்பி இருக்க. ஏண்டி எங்க ஆத்தாள வம்புக்கு இழுக்காம உன்னால சும்மா இருக்க முடியாதோ? திரும்ப இன்னைக்கு என் பிள்ளைக்கு என் கையால ரெட்டை சடை போட்டு விடணும். ஏமா நான் தான் தினம் ரெட்டை சடை போட்டுக்கிறேன்ல, நீயும் ஒரு நாளைக்கு ரெட்டை சடை போட்டுக்கிய. ஆமா, உங்க ஆத்தாளுக்கு இருக்கிற முடியல ஒத்த சடை போட்டாலே எலிவாளுக்கு குஞ்சம் கட்டின மாதிரி இருக்கும். இதுல ரெட்டை சடை வேற போட்டா அம்புடுதேன். ஏன் ஆத்தாவ அப்படி வயிற? ஏன் தாய் உனக்கு இம்புட்டு கோவம் வருது? உங்க ஆத்தாவ வஞ்சா மட்டும் உனக்கும் வருது, எங்க ஆத்தாவ வஞ்சா எனக்கும் வராது. அப்படி சொல்லடி நான் பெத்தம் அவளே. ஆத்தாளும் மகளுமா ஒண்ணு சேர்ந்துகிட்டு என்ன தனியா விட்டுட்டீங்க. சரி சரி தாய், இத கொண்டு போய் சின்னவர் வீட்டுல கொடுத்துட்டு வந்துரு. சின்னவர் வீட்லயா? அங்க அந்த எடுவட்ட பையன் இருப்பானே, நேரமாச்சி பள்ளிக்கூடம் போயிருப்பா. அம்மா, ஏகாலி வீட்டு புள்ள துணி கொண்டு வந்திருக்கேன். ஏய் நில்டி, துணியை கணக்கு பார்த்து கொடுத்துட்டு போ. நீயே பாத்துக்க. ஒரு சட்டை துணி குறையுது. +2 படிக்கிற, இன்னும் 1-2 கூட என்ன தெரியல. துணி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. 2 சேலை, 2 வேட்டி, 2 துண்டு. துணி எல்லாம் கரெக்டா இருக்கு, சரியா வெளுக்கல. எங்க அப்பா வெள்ளைய பத்தி 8 ஊருக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல வெளுக்கணும்னா நீயே துவைச்சுக்க. நில்டி, என்டி அறுவட்டு முண்டை, என்ன தைரியம் தான் என்னைய துணி துவைக்க சொல்லுவ? இது சொல்றதுக்கு என்னடா தைரியம் வேணும்? என்ன பார்த்து அடேன்னு சொன்ன? ஐயோ அடிச்சிருவோம். எவ்வளவு எகத்தாளம் இருந்தா வேலைப்ப வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டியிருப்பா. பறக்க பதம் கேட்டுச்சான், பன்னர்வா சீரு கட்டுச்சான், மொட்டை பறக்க முதலாளி பட்டம் கேட்டுச்சான். வெள்ள குடுக்க போன இடத்துல அவனால வெட்டுக்குன்னு கையை பிடிச்சி எடுத்திருப்பான். இவன் உரி விட்டு கண்ணு குட்டு மாதிரி புடுங்கிட்டு ஓடியாந்துருப்பான். அவன் நிக்கிற சீரே சரியில்லையா? என்னமாச்சு குண்டக்க மண்டக்க நடந்திருக்குமோ? நடந்திருக்கும். வழுக்க நீ என்ன சொல்ற? ஆமா ஆமா. கும்பிடுறேன் சாமி. சாமி, என் பொண்ணு ஒரு விளையாட்டு சிரிக்கீங்க. 1.25 ரூபாய் என் முந்தியில முடிஞ்சு வைன்னு கொடுத்தேன். அத விவரம் இல்லாம எங்க கொண்டு வந்து வச்சுட்டா. நீங்களும் வினயம் இல்லாம பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்க. இல்லடா வேலைப்பா, உன் பிள்ளை விவரமா தான் கூட்டி இருக்கான். உனக்கு எம்புட்டு நெஞ்செழுத்த இருந்தா இம்புட்டு சாதி சனத்துக்கு முன்னாடி நாம யாரு என்னங்கிறது மறந்துட்டு நிப்ப. நடலி வீட்டுக்கு போட்டுக்கு பெரியவர் வந்துட்டாரே, பெரியவர் வந்துட்டாரே. நல்லா நல்லா என் தாயே மாமாயி. யாரு பேர்ல பிராது? சாமி, என் புள்ள விவரம் தெரியாம பஞ்சாயத்தை கூட்டிட்டா. பெரியய்யா, நான் விஷயத்தோட தான் கூட்டியிருக்கேன். விவரத்தை சொல்லு. பொண்ணா பிறந்த எனக்கு எங்க ஆத்தா பொட்டா வச்ச இந்த மண்ணு மேல சத்தியமா சொல்ற, மயில்சாமி என் சடையெல்லாம் புடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணாயா. எங்க ஜாதி தொழில சொல்லி அசிங்கப்படுத்தினாயா. அம்புடுதானா? அப்ப குண்டக்க மண்டக்க ஒண்ணுமே நடக்கலையா? பஞ்சாயத்தை சப்புன்னு போச்சு. ஆமா, என்ன ஓமா கை சம்பட்ட சாமி, என் தம்பி மானு இல்ல பெருமாண்டி மான கூட்டிட்டு வா. சரிங்க சாமி. கட்டி போட்ட மாடு கம்பம் கொள்ளைய மேஞ்சிருச்சுனா கேட்கிறவங்களுக்கு நியாயம் தெரிய வேணா? ஒரு கவடி வெத்தலையும் 1.25 ரூபாய் இருந்துட்டா யார் வேணா பஞ்சாயத்து கூட்டியிருந்தா? பெருமாண்டி, பிராது உன் மகன் பேர் அண்ணா, அது வந்து மயில்சாமி, உன்னை பத்தி இந்த பொண்ணு என்னமோ சொல்றாளப்பா. பெரியப்பா, பெரியப்பா மகங்கிறதெல்லாம் வீட்டுல, இது பஞ்சாயத்து. போ. உங்க ஆத்தா தும்ப பூ மாதிரி துணி துவைக்கிறா, உங்க அப்பன் டெம்பர் மடங்காம தேய்க்கிறா, நீ கொஞ்சம் கூட மட ஒத்தாசை இருன்னு சொன்ன இல்ல? என்னம்மா நீ என்னமோ சொன்ன, இந்த பையன் என்னமோ சொல்றான். மரியாதை கெட்ட வார்த்தையை கூட பொறுத்துக்க முடியும், ஆனா மானம் கெட்ட வார்த்தையை எப்படிங்க பொறுக்க முடியும்?
வெளியே சொல்லவே என்ன என்ன பண்ணாரு இந்த பஞ்சாயத்துல நானு ஆக்கப்பூர்வமா தீர்ப்பு சொல்றதை விட அறிவுபூர்வமா தீர்ப்பு சொல்லலாம்னு நினைக்கிறேன். தாமா, நீ வீட்டுக்கு போய் வேற துணியை கட்டிக்கிட்டு நீ கட்டி இருக்கிற அழுக்கு துணியை அப்படியே கொண்டு வா. மயிலா, உன் டவுசர் சட்டை இங்கே கட்டி வை. வேற யார்கிட்டயாவது துண்டை வாங்கி கட்டு. எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் ஒரு நாள் அழுக்கு துணியை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வாங்க. பஞ்சாயத்துல சொல்ல வேண்டிய தீர்ப்பை படித்துறையில சொல்றேன். ஒருத்தருக்கு முன்னால சொல்ல முடியாத வார்த்தையை ஊருக்கு முன்னால சொல்லியிருக்கான்னா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. பண்ணைக்கு ஒரு சட்டம், படித்துறைக்கு ஒரு சட்டம் இல்ல. அள்ளி போடுற பழைய சோறும் அளந்து போடுற கூலி நெல்லு தான் உங்களுக்கு பெருசா போச்சு. நீங்க போடுற முட்டிச்சேனையும் மூத்திர துணியையும் மோஞ்சுடிக்காம துவைக்கிறானே, அவருக்கு நீங்க ஒண்ணு அள்ளி கொடுக்க வேணாம். அவன் தொழில சொல்லி பங்கப்படுத்தாம இருந்தா போதும். ஏகாரி வீடு தானேன்னு ஏப்ப சாப்பையா நினைக்காதீங்க. அந்த ஒத்த வீடு இல்லைன்னா இந்த ஊரே கத்தாழ நாத்த அடிச்சு போயிடும். இந்த பயலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாரா இருந்தாலும் சரி, செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். முதல்ல அவன் துணியை அவன் துவைக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட துணியை துவைக்கட்டும், அதுக்கப்புறம் ஊர் துணியை துவைக்கட்டும். அப்பதான் அந்த தொழிலோட அருமை தெரியும். ஐயா, உங்க வீட்டு பிள்ளை போய் என் மக துணிய யாரா இருந்தாலும் சரி, நியாயம் நியாயம்தான், தர்மம் தர்மம் தான். அரசம் வந்து கேட்டாலும் நியாயம் நியாயம்தான், அந்த ஆண்டவனே கேட்டாலும் நியாயம் நியாயம்தான், நியாயம் நியாயம்தான். நல்லவங்க இருப்பதால விளையுது பூமி, ஊருக்கொரு மகராசை இருக்கணும் ஜாமி, உன்ன போல மகராசை இருக்கணும் ஜாமி, ஐயோ உன்ன போல மகராசை இருக்கணும் ஜாமி. இந்த சின்ன சிறுக்கி பிரச்சனைக்கு சொந்தம் பந்தம் கூட பார்க்காம தீர்ப்பு சொன்னீங்க. அதுக்காக இந்த பொட்டச்ச துணியெல்லாம் அவரை துவைக்க வச்சா அதுவே பழி வாங்குற உணர்ச்சியா மாறிடும். தயவு செஞ்சு அவரை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. எல்லாரும் பாத்தீங்களாப்பா? எல்லாரும் பாத்தீங்களா? இது இல்லப்பா பொண்ணு. கருவேப்பிள்ளை கண்ணு மாதிரி என் ஒத்த பிள்ளைய கைப்படாம கண்ணுபடாம வளர்த்தனே. கேட்டீங்களா அந்த அநியாயத்தை? சொந்த ரத்தம்னு கூட பார்க்காம ஊரை கூட்டி ஊர் கம்பையெல்லாம் கசக்க வச்சுட்டாங்களே. அவங்க பெத்த பிள்ளையா தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்களா? இதை கேட்கறதுக்கு நாதியா இல்லாம போச்சு. எவ்வளவு கேட்க மாட்டாங்களோ? வாய் மூடி சுமாரி. உனக்கு ரோச வராதியா? ரோச வராது. ஆனானப்பட்ட ஆம்பளையே அடங்கி கிடக்கும் போது பொட்டுச்சுனா என்ன பண்ண முடியும்? பொழப்பிட்டார தீக்க முடியும். கல்லுப்பட்டி வீரராச பரம்பரையில வந்த எனக்கு இப்படி எல்லாம் பேசி கேட்கணும்னு என் தலைவிதியா, தலைவிதி. கும்பிடுறேன் ஜாமி. பாடா, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வீடு தேடி வந்துட்ட. கதவை சாத்திட்டு வா. தப்பு நடந்து போச்சு சாமி. கூறு கட்ட புள்ள ஊர் நடப்பு தெரியாம கூட்டத்தை கூட்டிட்டா. ஐயா அவங்க பெரிய மனசு பண்ணி உன் மகளாடா கூறு கட்டவ, கொழுத்த சிரிக்கடா. டேய், சாட்டை எடுறா. வேலப்பா, ஊர் சவுக்க பத்தி தானே தெரியும், விருமாண்டி வீட்டு சாட்டைய பத்தி தெரியாதுல்ல? இப்ப நான் உன்னை அடிப்பேன். சத்தம் வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தது கொலையே பண்ணிடும். வாய மூடுறா, மூடுறா வாய. பெரியவரை பெத்த உத்தமி வயித்துல
இந்த பேதியில போறவன் எப்படித்தான் வந்து பிறந்தானோ அவன் கைய ஒடிச்சு வெள்ளாவி பானையில வைக்க இப்படி வார பிச்சு இருக்கானே அவன் நல்லா இருப்பானா அவன் நாசமா போவான். சத்தம் போட்டு பேசாத, புள்ள முழிச்சுக்க போகுது. பரம்பரையா குனிஞ்சே வாழ்ந்து பழகிட்டோம். இப்ப நிமிர்ந்ததுனால கிடைச்சதா இந்த அடியும் உதையும். முதுகுல அடிச்சிட்டாங்களே நம்ம ரோஷப்பட்டா நாளைக்கு அவங்க நம்ம வயித்துல அடிச்சிருவாங்க. நாம செஞ்ச ஒரே தப்பு கீழ் சாதியில பிறந்ததுதான். அம்சவேணி 40 மார்க். சரசு இந்த மார்க் எல்லாம் பத்தாது, இன்னும் முயற்சி செஞ்சு படிக்கணும். மயில்சாமி எங்க அந்த துரை? வாங்க துரை. சிங்கிள் டிஜிட் 8 மார்க். நீ ஏழை விட்டு பிள்ளையா இருந்தா மாடு மேய்க்க போடான்னு சொல்லியிருப்பேன். நீதான் பணக்கார விட்டு பிள்ளையாச்சே, போய் மாட்டு பண்ண வச்சு நடத்து. பா, என் உயிரை வாங்காத. வழக்கம் போல சிட்டு தான் இந்த தடவையும் ஃபர்ஸ்ட் மார்க், 100க்கு 98. சிட்டு சிட்டு இன்னைக்கு வரல. இனிமே அவ ஸ்கூலுக்கு வரமாட்டா டீச்சர். ஏமா? மயில்சாமி அவ சடையை பிடிச்சு இழுத்து அசிங்கப்படுத்திட்டான். அதனால அவ இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டா டீச்சர். ஏய் எந்திரா. இந்த ஸ்கூல் பேரை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு பிள்ளை தான் இருந்துச்சு. இப்ப அவ படிப்புலயே மண்ணள்ளி போட்டுட்டியா? என்ன என்ன அன்னைக்கு வீதியில சண்டை போட்ட, இன்னைக்கு வீடு தேடி சண்டை போட வந்துட்டியா? சிட்டு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேள. செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நாளைக்கு நீ எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வரணும். நான் வரது உனக்கு இடத்துல இருந்தா இந்த வருஷம் பூரா நான் பள்ளிக்கூடத்தையே வர மாட்டேன். ஒவ்வொரு வகுப்பையும் நான் 2 வருஷத்துல தானே பாஸ் பண்றேன். நான் வேணா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிக்கிறேன். நீ மட்டும் பள்ளிக்கூடம் போகாம இருந்துடாது சிட்டு. சிட்டு, நாளைக்கு எப்படியாவது பள்ளிக்கூடம் போயிரு சிட்டு. சிட்டு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேள. செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நாளைக்கு நீ எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வரணும். நான் வரது உனக்கு இடத்துல இருந்தா இந்த வருஷம் பூரா நான் பள்ளிக்கூடத்தையே வர மாட்டேன். ஒவ்வொரு வகுப்பையும் நான் 2 வருஷத்துல தானே பாஸ் பண்றேன். ஏமா, அப்பன் சீக்கிரமா வந்துருமில்ல? ஏண்டி கேக்குற? இல்ல, பரீட்சைக்கு படிக்க புஸ்தகம் இல்ல, அதே அப்பன் வந்ததும். உங்க அப்பா என்ன அச்சு மிஷினா வச்சிருக்காங்க? ராத்திரிக்கே அடிச்சு கொடுத்து காத்தால படிச்சுட்டு போறதுக்கு. நினைவு கட்டவளே, யார்கிட்டயாவது ஓசி ஏசி வாங்கி படிப்பியா? சரிம்மா, நான் ராசத்தி கிட்ட போய் புஸ்தகம் வாங்கி படிச்சுட்டு வரேன். சிட்டு, இந்த நேரத்துல எங்க இந்த பக்கம்? இது கேட்கறது கூட தப்புனா என்ன மன்னிச்சுடு. சிட்டு, நாளைக்கு பள்ளிக்கூடம் வரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்நேரத்துல இந்த பக்கம். நாளைக்கு தமிழ் பரீட்சைல, அதான் ராசாத்தி கிட்ட புஸ்தகம் வாங்கி படிக்கலான்னு போறேன். ஐயோ, ஓடை தாண்டில போனோம், பூச்சி போட்டு இருக்கோம். இந்தா என் புத்தகத்தை வச்சு படிச்சுக்க. அப்ப நீ படிக்க? நான் அடுத்த வருஷம் தானே பாஸ் பண்ணுவேன். ஒழுங்கா படிச்சா 1 வருஷத்துலயே பாஸ் பண்ணலாம். எது சொன்னாலும் ஒத்து வர மாட்டேங்கிறியே. டீச்சர் 10 பாடத்துல தானே படிச்சு வச்சிருக்காங்க. புத்தகத்தை 2ஆ கிழிச்சு நீ 5 படம் நான் 5 படம் மாத்தி மாத்தி படிச்சுக்கலாம். எப்படி ஐடியா? புஸ்தகம் சரஸ்வதி மாதிரி கிழிச்சா படிப்பு மண்டையில ஏறாது. ஆமா, இப்ப மட்டும் நான் மண்டையில ஏறிட்டு இருக்காக்கும். உண்மையிலேயே நீ எனக்கு உதவி பண்றதா இருந்தா நான் அந்த கல்லு மேல உட்காந்துருக்கேன். உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நீ படி, அதுக்கப்புறம் என்கிட்ட கூட நான் படிச்சுக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் மங்களமடந்தீர் குழுமி கோவலனையும் கண்ணகியும் வாழ்த்திய பாங்கினை விளக்குக. கண்ணகியையும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியையும், காதலியை பிடித்த கை நிகழாமல் இருக்க என கோவலனையும், தீங்கென்று நெடுங்காலம் வாழ்க என பெண் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணகியை மங்கள படுக்கையில் ஏற்றினர். சிட்டு, நான் படிச்சுட்டேன். இந்தா. நானும் படிச்சுட்டேன். எப்படி? புஸ்தகம் என்கிட்ட தான் இருந்துச்சு, நீ எப்படி படிச்ச? படிக்கிறத விட கேட்கறது மனசுல பதியுன்னு சொல்லுவாங்க. உன்கிட்ட எழுதுறதுக்கு நோட் இருக்கு, படிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கு. என்கிட்ட எதுவுமே இல்ல, அதான் காதால கேட்டத மனசால எழுதிக்கிட்டேன்.
நான் படிச்சது சரியா இருக்கான்னு பாரு. கோவலன் கண்ணகி திருமண நிகழ்ச்சியில் கண்ணகியும் கோவலனையும் மன்னனையும் அக்கால வழக்கப்படி வாழ்த்தினர். காதலனை பிரியாமல் வாழ்க என கண்ணகியும், காதலியை பிடித்த கை நெகிழாமல் இருக்க கோவலனையும், தீங்கின்றி நெடுங்காலம் வாழ்க என பின் இருவரையும் வாழ்த்தினர். அவ்வாறு வாழ்த்திய பின்னர் அப்பெண்கள் கண்ணகியை மங்களப்படுக்கையில் ஏற்றினர். புஸ்தகத்துல இருக்கிறது அச்சிமரம் அப்படியே சொல்றியே? எங்க அம்மா தேடிட்டு இருக்கோம், நான் வரேன். பொங்கியதே காதல் வெள்ளம், துள்ளியதே ஆசை உள்ளம். பொங்கியதே காதல் வெள்ளம், துள்ளியதே ஆசை உள்ளம். கண்ணில் நிலா முகம் உலவியது, எந்தன் மனம் தினம் இழகியது. கண்ணில் நிலா முகம் உலவியது, எந்தன் மனம் தினம் இழகியது. திருவிழியில் நவரசமும் வழியது, அனுபவம் இனியது புதியது. பொங்கியதே காதல் வெள்ளம், துள்ளியதே ஆசை உள்ளம். பள்ளி பாடம் வாசித்தார், பள்ளி பாடம் வாசித்தார். நீதானே கண்ணில் வந்தாய், பொன்மேகம் விண்ணோடு என்னாலும் என்னுள்ளம் உன்னோடு உன்னோடு உன்னோடு. கடல் கூட குளமாகும் என் காதல் மாறாது. பொங்கியதே காதல் வெள்ளம், துள்ளியதே ஆசை உள்ளம். ஒரு ரூபா சாப்பிடு, அதுக்கப்புறம் தான் தாத்தா சாப்பிட போறேன். கூட பேச மாட்டேன், போ. கூடக்கா ஒரு வாய்ப்பா, ஒரு வாய். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஜப்பு முட்டை எல்லாம் வாங்கி தரவே மாட்டேங்கறியா? ஓ, ஜவு முட்டை இதுனா வவுத்தால போவோம். போய் சொல்ற, கூட பேச மாட்டேன், போ. சாத்தி என் கூட பேசிடுமா. ஒரு வாய் சாப்பிடு. சரி, தாத்தா ஒரு பாட்டு பாட கேக்குறியா? நெலா நெலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மரமேனே ஏறிவா, ரோசா பூ கொண்டு வா. அப்படி இல்ல. எப்படி? மல்லிகை பூ கொண்டு வா. உன்னை பேச வச்சுட்டேன் பாத்தியா? இப்போ சாப்பிடு. ஒரு வாய் என் ராசாத்தி. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொஞ்சம். மச்சான், கழுவா யாத்தா வீட்டுல வெள்ளப்பணியாரம் சுட்டாங்களாம். இந்த உப்பாரப்பட்டி நெய் மணக்குது. உனக்கு நான் சாப்பிட்டேன். தாய், என்னப்பா? கழுவாயாத்தா வீட்டுல வெள்ள பண்ணி ஆரம்பித்தாங்களா? இந்தா உனக்கு? நான் சாப்பிட்டேன். அம்மா,
என்னடி கழுவாயாத்த வீட்டுல வெள்ளை பணியாரம் கொடுத்தாங்களா? அப்பம் கொடுத்துச்சு. இந்தா உனக்கு. நான் சாப்பிட்டேன். வா பொண்ணுறங்க. வணக்கம் இசக்கி. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? ஆமா, உட்காருங்க. இனிப்பு சாப்பிடுங்க. வேண்டாம் இசக்கி. அப்போ பக்கடா வேண்டாம். அட இந்த பன்னால சாப்பிட சொல்லு. பண்ண வேண்டாம் இசக்கி. அட வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது வாங்கி கூடப்பா. 3 டீ போடு போதும். என்னடா சொன்ன? 3 டீ போடு போதும். டேய் எந்திரா. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வடை போண்டா வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்ல. உனக்கெல்லாம் எதுக்குடா மாமா மச்சான்? டேய் எவன்டா இவன் தங்கச்சி கட்டினாங்க? இந்த சாக்க வச்சு அவளை ஊருக்கு அனுப்பிச்சிரு. போங்கடா போங்கடா போங்க ஐயா. அடியாத்தி இன்னைக்கு கடை காலிடா. எங்க ஆத்தா அப்பா எல்லாம் வாங்க. வா தா எப்படி இருக்க? வாங்க பெரிய மாமியா, வாங்க சின்ன மாமியா, வாங்க மச்சின்ச்சி, வாங்க குழந்தையா, வாங்க சின்ன குழந்தையா, வாங்க நலச்சுதல பெரியவரே, வாங்க விட்டு போற உறவு முறையெல்லாம். பரவாயில்லையே, நீயாவது வெறுங்கையோட வராம பணத்தோட வந்திருக்க. ஆமா கன்சாமி வரல? பஸ்ல இடம் இல்ல. சாயங்கால பஸ்ல பொண்டாட்டி பிள்ளையோட வந்துருவாருங்க. தெரியாதனமா பொங்கலுக்கு வாங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஊரே வந்து நிக்குது. ஏண்டி இது என்ன குடும்பமா கொள்ள கூட்டமா? ஆமா, எங்க ஆத்தா அப்பா அம்சத்தை பார்த்தா நீங்க அப்படிதான் பேசுவீங்க. வாங்கண்ணே. பாசத்தை பொங்கி வழியில அதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஐயா நீங்க நல்லா இருக்கணுங்க. ஐயா வம்சமெல்லாம் நல்லா இருக்கணும். ஐயா நீங்க மகராசனா இருக்கணும். என்ன வேலைப்பா இப்படி நேரம் கழிச்சு வர்ற? உனக்கு மல்லு வேட்டி, உன் பொண்டாட்டிக்கு கண்டாகி புடவை. சந்தோஷம் தானே? எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சாமி. என்ன? இந்த பஞ்சாங்கம் குறிக்கிறவங்க வருஷத்துக்கு 2 வாட்டி பொங்கல்னு எழுதிருக்க கூடாதா? அப்படின்னா உங்க கையால 2 வாட்டி கோடி வாங்கிக்கலாம்ல? அதுதான் இருந்தா இதையும் வச்சுக்க. இருக்கட்டும் சாமி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். எனக்கு எதுக்கு 2 வேட்டி? நாட்டுல போற இடத்துல வர இடத்துல என்ன பத்தியா பேசுறான்? பொண்ணை பத்தியும் உன் தலைவை பத்தி தான் பேசுறான். ஒண்ணு கட்டிக்க, ஒண்ணு போத்திக்க. சரிங்க சார். இந்தா அப்பனுக்கு நம்ம மேல எம்பிட்டு புரியும் பாத்தியா? சேலை எல்லாம் நல்லா அடுப்பாதான் இருக்கு. சரிகதான் இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சு எடுத்திருக்கலாம். யாரும் பொஞ்சாதியா? எதுக்கு எடுத்தாலும் நொல்லு சொல்லுவாளே. என்ன சொல்றான்? அவனே அள்ளையில குத்துறவ. என்கிட்ட சொல்லு. சடங்கான புள்ளியா ஊர்ல இருந்து கூட்டி வந்திருக்கான்ல, அதுக்கு ஒரு பாவாடை சட்டை. வேலைப்பா, உன் பிள்ளைக்கு சடங்கு சுத்தி போய் வாங்கினியோ இல்லையோ, உன் பொஞ்சாதி அதையே காரணம் காட்டி ஊரு பூரா வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உண்டியல் ஒண்ணுதான் பாக்கி, அதையும் வாங்கி கொடுத்துரு. வேலைப்பா, சிலுக்கு சட்டை என்னை விட உனக்கு நல்லா இருக்கு. எல்லாம் உங்க புண்ணியம் தான் சாமி. நீங்க கொடுத்தீங்க, நான் போட்டுக்கிட்டேன். போட்டு ஏங்க இம்புட்டு கூட்டத்துல வண்ண தரந்தண்டிக்கு பேசுறதுக்கு வேலை பண்ண கிடைச்சானா? அவ விடுங்க, எனக்கு காடா வேட்டி, பக்கத்துல வேலை பொண்ணுக்கு பந்து வேட்டி. பெரியவரே அவன் ஏத்தி விடுறாரு. அப்படி இல்லாம இருந்தா அவன் பிள்ளைய விட்டு என் பையனை பஞ்சாயத்துக்கு எடுத்திருப்பானா? இவனுக்கெல்லாம் சிலுக்கு சட்டை, மல்லு வேட்டி. கண்ணை உறுத்துதுன்னா சொல்லுங்க, களத்தை வச்சிடுறேன்.
யாரு செல்லப்பட்டிக்கார வண்டி மாதிரி தெரியுது? அதேதான். கும்பரஞ்சாமி, செல்லம்பட்டி பஞ்சாயத்துல அவசரமா உங்களை கூட்டு வர சொன்னாங்க. ஏன்? வாழந்தூர் அம்மா தண்ணி வத்தி போச்சுல்ல, அதுல யார் முதல்ல மீன் பிடிக்கணும்னு 2 ஊர்க்காரர்களுக்கு ஒரே தாராள் சாமி. நீங்க வரலைன்னா வெட்டுப்புலி குத்துப்புலி ஆகி போயிடும். அட போகடா தோஜி பசங்க. செல்லப்பட்டிக்கு மாதிரி ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாதே. உடனே வெட்டுருவா, வேல்கம்பு தூக்கி விட. விரும்பாண்டி அண்ணே, செல்லப்பட்டியில தகராறாம். இந்த வருஷமா எனக்கு பொங்கல் செல்லப்பட்டியில தான் போல இருக்கு. சாயந்தரம் எனக்கு துணிமணி அனுப்பிச்சிரு. சரிங்கண்ணா. இதெல்லாம் பாத்துக்க. பொழு சாயறதுக்குள்ள சாமியை கோயில கொண்டு போய் இறக்கிடு. சரிங்கண்ணா. நான் வரத்துக்கு 2-3 நாள் ஆனாலும் சின்னவரே, இப்ப பாருங்க வேடிக்கை. என்னடா? ஏய் வேலைப்பா, தீவட்டிய குட்டக்கலப்ப கையில கொடு. அட குடுறா. மத்தள குண்டுக்கு வாக்கப்பட்டு போன என் தங்கச்சி மாப்பிள்ளையோட பொங்கலுக்கு வந்திருக்கடா. நல்லதுங்க. பொங்க முடிஞ்ச கையோட விடிய காலைக்கே புருஷன் ஊருக்கு போகணுமா? நல்லதுங்க. வந்தவ எங்க ஊர் வேலைப்ப வேலை மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு அம்புட்டு அழுக்கு துணி இங்க அள்ளி கொண்டு வந்துட்டா. நல்லது சாமி. நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போய் அழுக்கு துணியெல்லாம் அலசி போட்டு வந்துரு. வெள்ளாவி பொங்க வைக்காம துணி துவைக்க கூடாது சாமி. அதுலயும் நல்ல நாளும் பெரிய நாளுமா? ஆமா, தெக்காலையும் வடக்காலையும் அறுத்து குமிச்சு வச்சிருக்க. உனக்கெல்லாம் எதுக்குடா பொங்கல்? போட. சாமி கூட கும்பிடாம பெரியவரை பாரு, சாமி கும்பிட்டா போனாரு. பொங்கல்னு கூட பார்க்காம பஞ்சாயத்துக்கு போகல. எப்பயுமே தொழில ஒரு பயம் இருக்கணும்டா. சரிங்க, சாமி தூக்குறதுக்குள்ள அடிச்சு போட்டு வந்துடுறேன். இல்லை, அவசரம்னு சொல்லி ஆத்து தண்ணியில முக்கி கொண்டு வந்துடாத. நல்லா சோடா காரம் போட்டு வெள்ளாவில வச்சு வெளுத்து கொண்டா. அரகுற அழுக்கோட அனுப்புனா தங்கச்சி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. சீர்கட்ட மாமச்சிருங்க பாரு. சிலுக்கு சட்டை கொஞ்ச நேரத்துக்குள்ள வெள்ளா வச்சு வீட்டுல வேக போகுது. இப்ப சந்தோஷம் தானே? நீங்க மட்டும் சந்தோஷப்பட்டா எப்படி? நாங்களும் சந்தோஷப்பட வேண்டாமா? சாயந்தரத்துக்குள்ள சந்தோஷப்படுத்திடுறேன். அப்ப ஊத்துப்பட்டிக்கு மருந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஏடா, நீங்க வேற. ஆஸ்பத்திரி எதுக்கு இருக்கு? மருந்து சாப்பிடத்தானே. நீடா டாக்டர். அண்ணன் தான் ஊர்ல இல்லையே, அடிச்சு நிமித்திருவோம். என்னடி ஒண்ணு போயிட்டு வரேன். சிப்பா இந்த பொம்பளைங்க தனியா ஒதுங்குற பக்கம் இப்படியா விசுக்குன்னு வருது? உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். கூட்டமா இருந்ததுனால கூச்சமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட தனியா. தனியா வா. ஏகிட்டியா? ஏன் இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்க. சிட்டு, நீ என்ன முன்ன மாதிரியே நினைச்சிட்டு இருக்க. என் கூட்டாளி பசங்களுக்கு தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தியாமே? என்கிட்ட இருந்துச்சு கொடுத்தேன். பொரிகள் எல்லாம் கொடுத்தியாமே? என்கிட்ட இருந்துச்சு கொடுத்தேன். கேட்காமலே எல்லாருக்கும் கொடுத்துருக்கே. நான் ஒண்ணு கேக்குறேன், கொடுப்பியா? கேளு. உன் இதயத்தை. டேய், எம்பு நேரமா காத்துட்டு இருக்குது. மயில்சாமி வேற வரல. சினிமா கொட்டையில எழுத்து போட்டுருவான்டா. டேய் புர்ரா, அவன் வந்துட்டான். இது வந்துட்டான்டா. டேய் என்னடா பேரஞ்ச மாதிரி வர? ஐயோ, என்ன பத்தி எதனாலும் சொல்லு. என்ன அடிச்சோட பேன் சொன்ன. டேய் புர்ரா, அவனே ஏன்டா அடிக்கிற? மனசே சரியில்லடா. ஆமா, சிட்டு பின்னாடி போனியே, என்னாச்சு? அடிச்சிட்டாடா. அடிச்சிட்டாளா? உன்ன அடிச்சிட்டாளா? டேய் புர்ரா, சிட்டு அடிச்சாலா? உன்ன அடிச்சாலா? கவலைய விடு. அடிக்கிற கைதாண்டா அணைக்கும். இன்னைக்கு அடிப்பா, நாளைக்கு அணைச்சுக்குவா. இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? இதெல்லாம் கத்துக்கணும்னா சினிமாவை பார்த்து கத்துக்கணும்டா. வாங்கடா, சீக்கிரம் வட நேரம் வச்சு. என்னடி மேட்டுப்பட்டி குட்டக்கலப்ப தீவட்டி பிடிச்சிட்டு இருக்கா? உங்க அப்பா எங்கடி? சின்னப்ப தேவர் வீட்டு துணிக்கு வெள்ளவை வைக்க போயிருக்கு. அப்ப இல்லாம எப்படி பொங்க வைக்கிறது? ஊரே ஒட்டு மொத்தமா கூடி இருக்குது. வா போய் கூட்டி வந்துடலாம். வா. Ah!
எதுக்குடா இங்க வந்தா? ஐயா வெள்ளாவி பானை வெடிச்சு எங்க அப்பா உடம்பு பூரா வெந்து போச்சு. கொஞ்சம் சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க டாக்டர் ஐயா. போடி. இருந்திருந்து இன்னைக்குதான் சின்னவரோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. போடி. எல்லாரும் தீபாவளி தான் வெடி வெடிப்பாங்க. உங்க அப்பன் பொங்கலுக்கே வெடிச்சுட்டானா? வர முடியாது, போடி. டாக்டர் ஐயா வாங்க ஐயா. போடின்னா ஏண்டி பிடிச்சு எங்க வீட்டு துணிக்கு தானே வெள்ளை வச்சேன், அதுக்கு ஒண்ணும் ஆகலையே. வெந்த புள்ள வேல் பாச்சாதீங்க ஐயா. என்னை பெத்தப்ப தொடியா தொடிச்சிட்டு இருக்குதுயா. ஐயா இந்த ஏழைங்க மேல ஈவருக்கும் காட்டுங்க ஐயா. டாக்டர் மருந்து வேணா காட்டுவாரு, ஈவ இருக்க எங்க இருந்து காட்டுவாரு? எதுக்கும் காலையில வா, இருந்தா காட்ட சொல்றேன். எதுக்கா நீ பக்கத்து கிராமத்துக்கு போய் நல்ல வைத்தியரா புடிச்சு மூலிகை மருந்தா வாங்கி தடவு. அந்த மாதிரி வைத்தியம் தான் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு லாய்க்கு. எப்படி டாக்டர்? உங்க அப்பா மாசம் பண்ணிட்டு போயிட்டாரு. மரம் செடிகிட்ட மாட்டிட்டு இருந்தா கூட மனசு இறங்கி இருக்கும். நீங்க எல்லாம் மனசுகளடா, போடம் தின்னி கழுகுகளா. பெரியவர் வரட்டும், உங்களை எல்லாம் மந்தியில நிக்க வச்சு சத்தி சிரிக்க வைக்கல. நான் வேலை பிறகு பொறுத்தவே இல்லடா. நிறுத்தடி. என்ன நெஞ்செழுத்து இருந்தா பெரியவங்க சின்னவங்கன்னு கூட பார்க்காம பாடா போடான்னு பேசுவேன். அக்கால வாய கோணிசி வச்சு தயங்கடா. நான் வயிறறிச்சு சொல்றேன்டா. நீங்க நாசமா போயிடுவீங்க, புறப்பட்டு போயிடுவீங்க, உருப்பட மாட்டீங்க, வழங்காம போயிடுவீங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த இடவெட்ட சிரிக்கு இவ்வளவு தூரம் பேசுறானா எங்க அண்ணன் ஊர்ல இல்லைன்ற தைரியம் தான். இவள ஒரே வீட்டுல 2 துண்டாக்கி இருப்பேன். எங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக விடுறேன். நேத்து என் மகனை பேசினவ இன்னைக்கு என்ன பேசுறவ நாளைக்கு உங்களை எல்லாம் பேச மாட்டான்னு என்னையா நிச்சயம்? இவளை சும்மா விடக்கூடாதுங்க. கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தணும். எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் நீதிமா வந்த பிறகு முடிவெடுத்துக்கோ. எங்க அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன், அது வரைக்கும் யாரும் வேலைப்ப விட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாது. பெரியவர் பேரை சொல்லி ஊரையே தேச திருப்பி எப்பாவே. என்னங்க இது, நீங்களும் பெரியவர் வரட்டன்னு சொல்றீங்க, அவளும் பெரியவர் வரட்டன்னு சொல்றா, இதுல வேற சத்தியங்கத்தியன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வா புரியும். வேலப்ப செஞ்ச புண்ணியத்துல நீ தப்பிச்சுக்கிட்ட. உன் புள்ள பேசுற பேச்சுக்கு வேற எவனாச்சும் இருந்திருந்தா வம்சத்தை அழிச்சிருப்பான். சாமி, நான் எத்து நடுத்தருவில நிக்கிறேன் சாமி. இந்த வாயாடி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியா வாழ முடியாது. மரியாதை அந்த ஊரை விட்டே போயிரு. இந்த அர்த்தராத்திரியில என் புருஷ படத்தை தூக்கிட்டு நான் எங்க சாமி போவேன்? பெரியவர் வரட்டும், அவர் சொன்னா இந்த ஊரை விட்டுன்னு உலகத்தை விட்டே போயிடுறோம். உலகத்தை விட்டு போக போறதா நடக்க போகுது. ஏன் சின்னவர் சொன்னா கேட்க மாட்டியா? பாத்தீங்களா என்ன திமிரா பேசுறான்னு? பெரியவர் ஊருக்கு போனவர் திரும்பி வரவே இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த ஊர்ல எல்லாம் சின்னவர் தானடி. அவகிட்ட என்னடா பேச்சு? வெள்ளையம்மா, விடியறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள உன் புள்ளைய கண்ணி கழியாம கூட்டு போறியா இல்ல கண்ணி கழிச்சு கூட்டு போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. சின்னவங்க விவரமா சொன்னீங்கன்னா நான் ஊத்துப்பட்டிக்கு போய் இன்னொரு 4 பாட்டில் வாங்கிட்டு வந்துருவேன். நீ பாட்டில் வாங்க ஊத்துப்பட்டிக்கு போகணுமா வேணாமாங்கிறத 1 மணி நேரத்துல வெள்ளையம்மா முடிவு பண்ணி சொல்லிடுவான். என்ன முடிவு பண்ணிடு. கட்டி பிடிச்ச அழுக கூட நாதி இல்லாம போயிட்டபடி மவளே.